அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆடி மாத ராசி பலன்கள் 17/7/2018 முதல் 16/8/2018 வரை. கடக ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நலம் தரும் ஆன்மீக ஈடுபாடு. விளம்பி வருடம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் சூரியனுடன் ராகு சஞ்சரிக்கிறார். அவரோடு விரையாதிபதியாகவும் சகாயஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் புதன் வக்ரம் பெற்று இணைந்திருக்கிறார். இது அவ்வளவு நல்லதல்ல. போட்டிகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும். புதிய பாதையில் அடியெடுத்து வைத்தாலும் குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். எதையும் நினைத்த மாத்திரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரனோடு உங்கள் ராசிநாதன் சந்திரன் மாத தொடக்கத்தில் இணைந்திருக்கிறார். குரு பகவான் நாளில் சஞ்சரித்து அர்த்தாஷ்டம குருவாக அமைகிறார். யோகம் தரும் செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். இத்தனைக்கும் மத்தியில் பிறக்கும் இம்மாதத்தில் முத்தான பலன்களை வரவழைத்து கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தான். முத்திரை பதிக்கும் விதத்தில் வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் பகை கிரகங்களின் சேர்க்கையும் இருக்கக்கூடாது. முத்திரை பதிக்கும் விதத்தில் வாழ்க்கை அமைய வேண்டுமானால் பகை கிரகங்களுடன் சேர்க்கையும் இருக்கக்கூடாது. பலம் பெற்ற கிரகங்களின் வக்ரமும் ஏற்படக்கூடாது. ஆனால் இந்த மாதத்தில் அவை இரண்டுமே அமைந்துள்ளது. எனவே ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது யோசித்து செய்வது நல்லது. அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும்போது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுவதில் இடையூறுகள் தோன்றும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். சுகக்கேடுகளால் மன தெளிவு குறையும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் அமர அதற்குள்ளாகவே மாற்று கிரகங்களுக்கும் இருப்பதால் சர்ப்பதோஷத்தின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே நெளிந்து செல்லும் பாம்பின் உடல் வாகை போல ஏற்றமும் இறக்கமும் வந்து கொண்டே இருக்கும். தோற்றத்தை வைத்து உங்களை எடை போட முடியாது. நீங்கள் கஷ்டப்படுவதை சொன்னாலும் மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் உங்கள் மனதிற்குள் ஏக்கங்களும் காரிய தேக்கங்களை பற்றிய கவலைகளும் அதிகமாகவே இருக்கும். அவற்றிலிருந்து விடுபட சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாட்களில் உங்களுக்கு உகந்த ஆலயங்களில் முறையாக செய்ய வேண்டும். இது தவிர வாரந்தோறும் குரு வழிபாட்டையும் செவ்வாய்க்கிழமைகளில் தோறும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அமைதியும் ஆனந்தமும் உங்கள் வாழ்க்கையில் மலரும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி கன்னி ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். கன்னி ராசி சுக்கிரனுக்கு நீச்ச வீடாகும். இப்படி நீச்சம் பெறுவது ஒரு வழியாக நன்மைதான். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகளை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீட்டு பராமரிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதோடு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. மருத்துவ செலவுகளாலும் மனக்கலக்கம் ஏற்படலாம். வெளிநாடு சென்றவர்கள் அரைகுறையாக திரும்பும் சூழ்நிலை உண்டாகலாம். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். சகாயஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி ஆவதால் புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்து கொடுப்பார். விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவர். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடியே வெளிநாட்டு யோகம் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். மேலும் 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனியும் வக்ரம் பெறுகிறார். இவற்றுள் செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறும் பொழுது பிள்ளைகளால் பிரச்சனைகள் உருவாகலாம்.
பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் தாமதம் ஏற்படும். தொழிலில் ஒரு சிலருக்கு பங்குதாரர்களால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். சனியின் வக்ர இயக்கத்தால் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். உறவினர்களால் பகை உருவாகலாம். எதையும் நேரடி கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. இம்மாதம் 63 வழிபாடு நன்மையை வழங்கும். நன்றி.